ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது ஒரு அரச மரம். என்னோடய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாவே அழகாக போன்சாய் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் எப்படி இந்த மரம் எனக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காம்பவுண்ட் வால்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காம்பவுண்ட் வாலில் ஒட்டி இருந்தது. ஸோ எனக்கு இந்த ஷேப் நல்லா இருந்ததுனால தான் நான் இதை வந்து போன்சாய்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ நல்லா வளர்ந்துருச்சு, ஷேப் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பிரான்ச்சஸை நான் இந்த அளவுக்கு வளைக்கணும், இந்த பிரான்ச்சஸை வளைக்கணும். ஸோ என்கிட்ட வயர்ஸ் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணல, வயரிங் பண்ணி பெண்ட் பண்ணுறதில்ல கம்பி போட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு இழுத்து கட்டிடுவேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஷேப் வரும். ஸோ இதை நான் எடுக்கலாமா இல்லையாங்கிறத ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு கட்டுவோம். வந்து ட்ரெயின்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவேன். நான் நர்சரியில் அதுதான் ரொம்ப ஈஸி ஆக்சசபிள். ஸோ அதனால் இது மாதிரி போட்டுட்டு, ஆல்ரெடி இதில் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நான் புதுசாக ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுலேயே நான் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வளைக்காமல் ஓரளவுக்கு இது கரெக்டானதாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு நாட், நல்லா டைட்டாக நாட் போட்டோம்னா அவ்வளோதான், இது முடிஞ்சது. ஸோ அதே போல் இந்த சைடு இந்த பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்லேயும் வந்து இது பண்ணணும், ஒரு கயிறு போட்டு கட்டிட்டோம்னா இந்த சைடும் அது இழுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து செடியை வந்து டைட்டாக கட்டாமல் நான் லூஸாக கட்டியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மரம் வளரும் போது அது டேமேஜ் ஆகாது. இதை கீழே இழுத்தா கூட இந்த இடம் வந்து டேமேஜ் இருக்காது. ஸோ அதுக்காக இவ்வளோ நாள் வந்து இதை வந்து ஷேப் பண்ணல, ஏன்னா நல்லா தளைஞ்சு வரட்டும் அப்படின்னு விட்டுருந்தேன். அது போக இதில் இருக்க ஷேப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த காடக்ஸே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் இதை அவங்ககிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, போதும். இதுக்கு மேலே வளைச்சோம்னா வளைஞ்சிடும். இப்போ இங்கே வந்து நம்ம டைட்டாக கட்டிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஸோ இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ், சின்ன பிரான்ச்சஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நமக்கு இது தேவைப்படாது. அப்புறம் இந்த இடத்துல இது பின்னாடி ஒரு 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 பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சை நான் இந்த சைடில் வளைக்க போகிறேன். அப்போ நான் இதை இந்த சைடு வளைச்சிக்கலாம். ஸோ எல்லா சைடுமே ஒரு ட்ரீனா எல்லா சைடுமே பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ போன்சாய்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு. பட் நான் வந்து எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ரூல்ஸ் வச்சுட்டு ரொம்ப பெண்ட் பண்ணி ஷேப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸோ ஆல்ரெடி இங்கே கட்டியிருக்கோம். ஸோ அதனுடைய எக்ஸஸாக இருக்கிறதே எடுத்து நான் இங்கே கட்டிடுவேன். அப்போ ஈஸியாகவும் வளைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு நிறைய கயிறு இல்லாமலும் இருக்கும். அந்த இந்த சைடு இழுக்குது. ஸோ பிரான்ச் வந்து அந்த சைடு வளையணும். அதுக்காக நான் இது பின்னாடி சைடு இருக்கிறத இந்த சைடுக்கும், அதுக்கு நான் அந்த சைடும் போட்டுடலான் இருக்கேன். இப்போ இந்த நாட்டை எடுத்து இந்த சைடுக்கு இதை வந்து ஈஸியாக ரெண்டாக பிரிச்சுட்டு இதுக்கு தான் டொயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கே வேணுமோ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டு அப்படியே இழுத்து கட்டிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இது. ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சுக்கு நான் ரொம்ப டைட்டாக போடல, லூஸாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணலைன்னா அது வந்து போன்சாய் ஆகாது. ஸோ கட் பண்ணி போடணும். ஸோ அதுக்கடுத்து இனிமேட் வரும்போது இந்த 2 பிரான்ச்சஸும் ஸ்ட்ரைட்டாக வர வெட்டணும். ஏன்னா இது இந்த சைட் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இது ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த ப்ரூனுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து புதுசாக இந்த பிரான்ச் வந்திருக்கு.
ஸோ இந்த ஷேப்புக்கு இது அவ்வளோவா ஷூட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணி விட்டுறேன், வேணாம். இதே போல் இங்கேயும் வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ ஷேப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சஸ் வந்து கம்மியாக இருக்கணும், ட்ரீ வந்து ரொம்ப பயங்கரமாக ஷேப் ஆகணும். அதனால் இந்த ஒரு பெரிய இதுவும் இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதையும் எடுத்து விட்டுறேன். இப்போ இருக்க லீவ்ஸை வந்து ஃபோலியேஜ் பண்ணி விட்றேன். நான் வந்து ஃபுல்லாக லீஃப் கட் பண்ணல, அதில் லீஃப்லாம் வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி விட்டு விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட்டு சைடு. ஸோ இந்த ஷேப்பு, இந்த வைடு ஷேப்பு ரொம்ப அழகான ஒரு போன்சாய் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.